ஆடி மாதம் எப்பொழுதுமே சிறப்பானது என்றாலும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் பல விசேஷ தினங்கள், விரத நாட்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவது, பொங்கல் வைப்பது, நேர்த்திக்கடன் செலுத்துவது ஆகியவை எப்படி சிறப்பானதோ அதேபோல் இந்த வழிபாடும் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விருப்பமான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து வழிபடுவதால் அம்மனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். இந்த முறையில் வழிபட்டு அம்மனிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும். எப்படிப்பட்ட துன்பமும் காணாமல் போகும். வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் அம்மனிடம் மனமுருக என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே கிடைக்கும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடு வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களை போக்குவதுடன் மட்டுமின்றி வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். திருமணம் நடைபெறவில்லை, திருமணத்தில் ஏதாவது தடை இருந்து கொண்டே இருக்கிறது, திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, திருமணமானாலும் கணவர் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கிறார்கள், கணவன் மனைவி, அக்கா தங்கை, அண்ணன் தங்கை போன்ற குடும்ப உறவுகளுக்குள் பேச்சுவார்த்தையே இல்லை, குடும்பத்தில் நிம்மதி என்பதே இல்லை, வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் உள்ளது, ஒன்று போனால் மற்றொன்று என ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுபவர்கள் இந்த ஆடி மாதத்தில் சிறிய எளிய பரிகாரம் ஒன்றை செய்தாலே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதுடன் அம்பாளின் முழுமையான அருளும் கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பச்சரிசி, வெல்லம் கலந்து மாவிளக்கு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த மாவிளக்கை நெய் விட்டு ஏற்றுங்கள். தேங்காய், பூ, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் ஆகியவற்றை அம்மனுக்கு முன் வைத்து அந்த விளக்கிற்கு அருகிலேயே நீங்களும் அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு கண்களை மூடி அந்த மாவிளக்கை நீங்களே உங்கள் கைகளால் அம்மனுக்கு ஊட்டி விடுவது போல மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இந்த மாவிளக்கை ஏற்றுக்கொண்டே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என உங்களின் வேண்டுதலை சொல்லி அம்மனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அந்த மாவிளக்கு அம்மனின் முன்பு எரியும்படி பார்த்து கொள்ளுங்கள். பிறகு அந்த மாவிளக்கை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு அங்கு இருப்பவர்களுக்கும் கொடுங்கள். இந்த வழிபாட்டினை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரும் வரலட்சுமி நோன்பிற்கு முன்பாக செய்து முடித்து விடுங்கள். ஆடி மாதத்தில் மீதமிருக்கும் 2 செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் இந்த வழிபாட்டினை செய்தால் கூட போதும். அம்மனுக்கு மிகவும் விருப்பமானது மாவிளக்கு வழிபாடு என்பதால் அதை நீங்களே உங்கள் கைகளால் செய்து அம்மனுக்கு படைத்து மனதார வழிபடும் பொழுது அந்த அம்மனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். தேங்காய் உடைத்து வைத்து மாவிளக்கு ஏற்றி செய்யும் இந்த வழிபாடு எளிமையானது என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடாது, கோவிலில் மட்டுமே செய்ய வேண்டும். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்தில் இதை செய்ய வேண்டும். நல்ல நேரமாக பார்த்து செய்வது இன்னும் சிறப்பானது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.